வீக்கெண்ட் ஆனா வெளியூர் ஆட்டக்காரங்க மட்டும்தான் ஆடுவாங்களா? ஏன் நாங்களாம் ஆடக்கூடாதா அப்படின்னு நாங்க படையெடுத்த இடம் தான் இந்த மேங்கரோ ட்ரீ போட்டிங் போட்டிருந்த இடம். சரி போட் ஏறி போனா நேவி போர்ட்டை பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படி இந்த பக்கம் திரும்பினா நாங்க ஏறின இடம் மட்டும் இல்லாத நிறைய இடம் இருந்தது. சரி ஏமாந்துட்டோம் போல, இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்துருக்கலாம் அப்படின்ட்டு மனசை தேத்திக்கிட்டு திரும்பி பார்த்தோம். மீன் பிடி போட்டு எல்லாம் பல்கா தெரிஞ்சு மேல இருந்து பார்த்தா குட்டி குட்டியா தெரியுது. இந்த ஆங்கிள் இருந்து பார்க்க என்னமோ அப்படி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு வாயை போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். சரி அப்படியே 400 வருஷம் பழமையான போட் இருக்கு அப்படின்னாங்க. சரி அங்க போயிட்டு அந்த அரிக்காமேடு ஏரியாவில் ஒரு போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா வளைச்சு அவங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. சரி இந்த பக்கம் திரும்பினா ஆளுங்க இந்த மரத்தை மட்டுமாவது போட்டோ எடுக்க முடிஞ்சு. அந்த பக்கம் திரும்பி சரி ஃபுல் சைஸாவது எடுக்கலாம், அதுக்குள்ளே இந்த டீட்டெயில்ஸை படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அங்கேயும் ஆளுங்க. சரி வெளியில் போய் நின்று லாங் ஷாட்டாக எடுக்கலான்னா அப்பயும் ஆளுங்க. பனைமரத்தையாவது எடுக்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஆளுங்க நிற்கிறாங்க. என்னடா அது, ஞாயிற்றுக்கிழமை வந்து தனியாக ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறது இவ்வளோ பெரிய முட்டாள்தானம். சரி மக்களோட மக்களாக கலந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களையும் சேர்த்தே ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே மறுபடியும் போட்டில் ஏறணும். வெயில் நல்லா பல்ல இழிச்சிட்டு இருக்கப்போ அந்த வெயிலோட வெளிச்சம் அந்த சூரியனோட ஒளி இந்த தண்ணி மேலே பட்டு பல சொக்கத்தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரி அந்த மாதிரி ஜிகுன்னு இருந்தது. சரி ஏதோ அடர்த்தியான காடு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போதான் போட்டேன்ன இதுதான் மேங்க்ரோ ட்ரீஸ் இருக்கிற இடம் அப்படின்னு ரொம்ப த்ரில்லிங்கான எஃபெக்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. சரி ரொம்ப த்ரில்லிங்கா அப்படியே திரும்பி பார்த்தேன். அந்த பக்கம் காம்பவுண்ட் சோறு என்னடா இதுன்னு பார்த்தா ஏரியாவுக்கு நடுவில் கட்டி வச்சிருக்காங்க போல. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு பாம்பண்ண ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு கிளைய மேல. சரி அவரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்து போட்டு இந்த பக்கம் திரும்பினா வீட்டோட பேக் சைடு இந்த தண்ணிக்கு பக்கம் வருது. அடப்பாவிகளா, இது ரொம்ப அடர்த்தியான மேங்க்ரோ ட்ரீஸ் இருக்க இடம்னு பார்த்தா மேங்க்ரோ ட்ரீஸ் அங்கங்க நட்டு வச்சிருக்காங்க. ஐயோ சரி 500 ரூபா கொடுத்து வந்துட்டோம், ஒன்றும் பேச முடியாதுன்ட்டு நாங்களும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு திரும்பி வந்துட்டோம்.